சொருகி முடிச்சிட்டேன், பொடி போடணும். ஒயர் வந்து இந்த கடைசியெல்லாம் கொஞ்சம் துண்டாயிடுச்சு, இதோட நிறுத்திக்கலான்னு. ஒரு சின்ன ஒயர் கூட ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு தேங்காய், பூ, பழம் இது மட்டும் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதை வந்து மாற்றி நீங்கள் போடணுன்னா ஒரு 36 ஒயர் ஜாயின் பண்ணுங்கள், இல்லை 34 கூட ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு நான் 4.75 அடி அளவு வச்சுருக்கேன், நீங்கள் 5 அடி வைங்க. கொஞ்சம் ஒயரும் தூக்கலாக வரும். இது வந்து கொஞ்சம் கம்மியாகும். 4 ஒயர் கம்மி பண்ணிவிட்டு 4 ஒயர் கம்மி பண்ணால் 2 டிசைன் தான் வந்து இதுவாகும். 3 ஒயர், அதான் 6 ஒயர் கம்மி பண்ணிவிட்டு 34 ஒயர் போட்டிங்கன்னா 5 அடி அளவு வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒயரம் ஏறும். அதனால் அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போது சொருகிக்கணும், கிராஸாக சொருகி கட் பண்ணிடலான்னு. இங்கெல்லாம் ஒயர் இருக்குது, இங்கெல்லாம் ஒயர் கம்மியாக இருக்குது. அதனால் ஒரே லெவலாக கொண்டு வரணுன்னா எங்கே கம்மியாக இருக்கோ அந்த லெவல் தான் வந்து கடைசி வரலும் வரணும். கிராஸாக வந்து சொருவிக்கலாம் அப்படின்னு. இப்போ இந்த ஒயர் எடுத்து இந்த கிராஸிங்கில் அடி போட்டு முடிச்சிட்டேன். அடி வந்து ரொம்ப பெருசாக தேவையில்லை. இது அளவு 4.75 அடின்றதுனால அடி சின்னதாக தான் வரும். இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை விட்டுட்டு 1 2 3 4 5 6, அதே போல் இந்த பக்கமும் 1 2 3 4 5 6, இந்த சைட்லேயும் அந்த மாதிரி இருக்கணும். சென்ட்ரு பாயிண்ட்டை விட்டுடணும். 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6. இப்போது கார்னர் திருப்பணுன்றதுக்காக எது எண்டோ அந்த எண்டில் இருக்கிற 2 ஒயரை வந்து மடிச்சுக்கணும். அப்போ தான் வந்து கார்னர் வந்து திரும்பும். ஏழரை 8 அடி வச்சோம்னா இந்த 6 நாட் வந்து ஒரு 9 நாட் அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு வரிசை போடலாம். இது வந்து 4.75 அடின்றதுனால கம்மியாக தான் போட முடியும். இதுக்கப்புறம் இப்படியே நீட்டாக போட்டுக்கினே வரலாம். இந்த சைட்லேயும் சென்டராக போட்டுக்கினே வரலாம், நம்ம விருப்பம்தான். இந்த கார்னர் திருப்பிட்டோமா அதுக்கப்புறம் போட்டுக்கினே வந்தால் கூட வந்து தானாகவே வளைவு ஷேப் வரும்.
இப்போது இதை வந்து இதிலருந்து இப்படி போட்டுக்கணும் வரணும். இது கைவாட்டம் வராது. இதிலருந்து இப்படி போடலாம். இந்த சென்டராக எப்படி போகணுன்னா பெருக்கல் குறி வர இடத்துல அப்படியே நாட் போட்டுக்கினே வரணும். இன்ட்டு மாதிரி வரும். அப்படியே இன்ட்டு வர இடத்தெல்லாம் வந்து போட்டுக்கினே வரணும். இந்த கிராஸ் கட்டில் இதுதான் முக்கியம். அப்படியே இப்படியே மேலே ஏற்றி போட்டுக்கினே போகணும். ஒரே கலரில் போட்டால் அது கிராஸ் கட் ஒயர் கோடுன்னு கண்டுபிடிக்க முடியாது. கலர் கலராக போட்டால் அந்த லைனை வச்சு கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஒரே கலர்ன்றதுனால கிராஸ் கட்டா இல்லை சாதாரண ஒயர் கூடையான்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்போது இது வந்து இது கைவாட்டம் இப்படியும் போடலாம். நான் கை வாட்டம் இல்லை, இப்படி இப்படி போட்டு இந்த இன்ட்டு வர இடத்துலலாம் வந்து போட்டுக்கினே போகணும்.
அப்படியே கிராஸாக மேலே ஏறிக்கிட்டே போகுது பாருங்கள். இப்படியே இதை பாருங்கள் வளைஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து அப்படியே இந்த ஒயரை கிராஸாக மேலே ஏற்றிக்கினே வரணும். சென்ட்ரு ஒயர்லாம் இன்ட்டு வர இடத்துல போட்டுக்கினே வரணும். இந்த பக்கம் இப்படி வந்துடுச்சு. இப்போ இந்த பக்கம் அப்படியே கிராஸாக போட்டுக்கினே போடணும். இந்த இன்ட்டு இருக்கிற இடத்துல அப்படியே போடணும். நீங்களே போடும்போது உங்களுக்கே கரெக்டாக அந்த ஸ்டெப்பு தெரியும். எங்கெங்கே இன்ட்டு வருதோ அங்கங்கே போடணும். மாற்றி போட்டாலும் நல்லா தெரியும், மாற்றி தான் போட்டிருக்கோம் அப்படின்னு. அந்த வரிசை கணக்கில் கரெக்டாக வராது. இது பாருங்கள், அப்படியே மேல் நோக்கி வருது பாருங்கள். இப்போ இந்த சைடு எப்படி வளைச்சி இருக்கிறோமோ இந்த சைட்லேயும் அதே போல் மேல் நோக்கி இதுவாகணும். அப்புறம் சென்டராக கொஞ்சம் வரிசை போட்டதுக்கப்புறம் கூட போடலாம்.
அப்படியே மேலே ஏற்றி போட்டுக்கினே போகணும். அப்புறம் சென்டராக வர்றத இன்ட்டு வர இடம்லாம் போட்டுக்கினே வந்தால் ஒயர் கூட கிராஸ் கட்டு முடிஞ்சிடும். இது வரலாம் நிறுத்திட்டு அப்புறம் 2 சென்டராகவும் கொஞ்சம் போட்டு முடிக்கலான்னு இருக்கேன். இதில் பாருங்கள், அப்படியே போட்டுக்கினே வந்தால் அப்படியே ஏறிக்கினே போகும். அந்த மாதிரியும் போடலாம். ஒரு பக்கமாக போட்டுக்கினே போயிட்டு இந்த சைடை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட இங்கே ஸ்டார்ட் பண்ணி போடலாம். இப்படியே ஏற்றி போட்டுக்கினே வரேன். அப்படியே இதிலேருந்தே ஏற்றி போட்டுக்கலாம். இந்த சைட்லேயும் அந்த மாதிரி இதில் பாருங்கள், இப்படி ஏற்றி போட்டுக்கினே வரலாம். ஒரு லெவல் வந்து எப்படின்னா, ஏதாவது ஒரு ஒயர் இந்த அளவுக்கு துண்டாக வந்து நின்றுச்சுன்னா அந்த இடத்துல மொத்தத்தையும் எல்லா வரிசையும் எடுத்துன்னு வந்து நிறுத்திடணும். நிறுத்திட்டதுக்கப்புறம் ஒரு 6-7 ஒயர் துண்டாக இருந்துச்சா ஜாயின் பண்ணி மேற்கொண்டு போடலாம். நிறைய ஒயர் துண்டாக இருந்துச்சா அதோட லைனை க்ளோஸ் பண்ணிக்கணும், ஒயர் கூடயே க்ளோஸ் பண்ணிக்கணும். பார்க்குறேன் எங்கே வந்து நிற்குதுன்றத வீடியோவில் காமிக்கிறேன். இந்த சைடில் மேலே ஏற்றி போடணும். அதுதான் கிராஸ் கட்டுன்றது. இந்த மாதிரி கிராஸாக போகிறதுனால தான் இது கிராஸ் கட்டு ஒயர் கூட. ஒயர் இதில் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் இதோட ஒரு வரிசையாக ஃபார்ம் பண்ணி நிறுத்திட்டேன். இங்கேருந்து இதை எடுத்துகிட்டு வந்து ஒன்றா அப்படியே இந்த கிராஸாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே நிறுத்திடலான்னு. இதில் பாருங்கள், கிராஸாக எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஒரு லெவலாக அப்படியே அதே போல் மொத்தமாக நிறுத்திடலாம் அப்படின்னு.